வெய், நான் அப்புறம் கால் பண்ணுறேன். வேறு எங்கே போகலாம்? என்னடா பண்ணிருக்கீங்க? ஒன்றும் இல்லைடா. சரி வா கிளம்பலாம். என்னடா பேசி முடிச்சிட்டியா? ப்ராப்ளம் ஓவரா? என் ப்ராப்ளம் இருக்கட்டும், ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்பலாமா? இல்லை நமக்கு தேவையில்லாமல் ப்ராப்ளம். நான் போலீஸ் ரவுண்ட்ஸ் வந்துடுறாங்கன்னு பயப்படுறியா? போலீஸா? இங்கே நார்மலாக ஆளுங்க வந்தே பல வருஷம் ஆச்சுடா. அப்படி என்னடா இருக்கீங்க? என்ன இருக்குன்னு தெரில, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டுக்கிறேன். மூடிட்டு வண்டியில் ஏறு, தேவையில்லாமல் ஏதாவது கிளம்பிட போகுது. அப்படின்னா பிடுங்கிறதுக்குடா இங்கே வந்த? நார்மலாக வர ரோடு பிளாக் பண்ணியிருக்காங்க. இந்த ரோடை விட்டால் 4 கிலோமீட்டர் சுற்றி போகணும். சரி, அதான் இந்த ரோட்லேயே போயிடலான்னு வந்துட்டேன். சரி போ போ. சரி லேட் ஆயிடுச்சு, எங்கள் வீட்லேயே படுத்துக்கோ. ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். டேய், காலை போட்டு இப்படி மெதிக்கிறேன், வலிக்கலையாடா? சொன்னா கேட்டவனே. டைம்னாடா? எல்லாம் நல்ல நேரம்னா ஏஞ்சி வீட்டுக்கு போ. அம்மா எல்லாம் என்ன பிடிச்சி ஏறிட்டு இருப்பாங்க. சரி ஒரு காஃபி போட்டு போடுறா. மாமியார் வீட்டுக்கா வந்துக்கிறா? காஃபி போடு, டீ போடு, எஞ்சி வீட்டுக்கு போடா. டேய் போடா. அடிக்கிறதுக்குமே கூட தரான். சுடுவேன் அது. சுடுவேன். என்னடா? பால் பொங்குச்சு, கை வச்சேன், ஆனால் சுடவே இல்லை. கனவை தான் கண்டுட்டு இருக்க போல. ஏஞ்சி கூட அதில். டேய், காஃபி இவ்வளோ சூடாக இருக்கே, உனக்கு சுடுதா? நெஞ்சிக்கும் போது உன் காலம் வச்சேன், உனக்கு வலிக்கல. என் கையில் சூடு பட்டுச்சு, எனக்கும் சுடலை. அம்மா மச்சான், நமக்கு ஏதோ பவர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலடா, எனக்கு ஏதோ கனவுல இருக்க மாதிரியே இருக்கு. கனவா? டேய், நம்ம ஏஞ்சி 1/2 hour மேலே ஆகுதுடா. கண்ணை திறந்துச்சுனே கனவு காண்டுவியாடா நீ? இல்லடா, ஏதோ தப்பா இருக்க மாதிரியே. என்னடா செவுத்த பார்த்துட்டு இருக்க? மேல இருந்த கிளாக்கை காணோம்டா. என்னடா ஆச்சு உனக்கு? ஏஞ்சி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. லூசு மாதிரியா? உனக்கு புரியலல? உன் ஃபோனில் டைம் காட்டுதா பாரு. என்னடா டைம் காட்டல? இப்போ என்ன சொல்ற? என்னடா நடக்குதுங்க? நானும் உன் கூட தானே இருக்கேன், இது யோசிக்கலாம். நமக்கு அடிப்பட்டாலும் வலிக்கும் மனசு, எதுவும் டைமும் காட்டல. கண்டிப்பா நம்ம கனவுல தான்டா இருக்கும். கனவு தானடா? அப்போவா ஏஞ்சிக்கலாம்? கனவு கஞ்சிட போகுது. இல்லடா, இது நார்மல் கனவு மாதிரி தெரியல. கனவுல என்னடா நார்மல் ஸ்பெஷலு? டேய், நார்மலாக கனவு காணும் போது நம்ம மைண்ட் அன்ஸ்டேபிள் ஆனால் கனவு கலைஞ்சிரும். டேய், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னு காட்டுறியா? காமன் ஸ்டூடெண்ட்டுக்கு புரியுற மாதிரி சொல்கிறா. டேய், நம்ம காலைல நார்மலாக அந்த மாதிரி எஞ்சிக்கும் போது. ஆமாம். ஆனால் இப்போ கொஞ்ச நேரம் பதட்டமாகிட்டோமா? ஆமாம். இந்த மாதிரி மைண்டு பதட்டமாச்சுன்னா
கனவு கலைஞ்சிரும். ஆனால் நமக்கு ஏன் கலையில? ஏன்னா நம்ம எப்பயோ முழிச்சிட்டோம். டேய் எதுக்குடா அடிச்ச? இப்போ நான் உன்னை அடிச்சனே, உனக்கு வலிக்குதா? ஆமாடா வலிக்கலையே. இது நிஜமா கனவுல தான் இருக்குமா? ஏன்டா இப்படி நடக்குது? இல்லைடா, நேற்று நைட் அந்த ரோட்டில் ஏதாச்சும் நடந்திருக்குமோ? வேலை அந்த பசுலாம் இருக்குமோ? பசிலா? என்ன பசிலு? அதெல்லாம் ஒன்றுடா. டேய் என்னடா பண்ணி தொலைச்ச? சொல்லுவேன் ஆனால் அடிக்கக்கூடாது. அடிச்சா மட்டும் வலிக்குவா போதே? சொல்றா. டேய் பார்த்து இறங்க மாட்டியாடா? ஹலோ, சொல்றி. இவன் காதில் ஃபோனை வச்சானா நம்ம பேசவும் கேட்க மாட்டான். பைத்தியக்காரன். இவன் ஒன்று ஆள் ஒன்று. நான் சாப்பிட்டேன். ம், என்னடா ரோடே காலியாகுது. யாரா வருவானா வரமாட்டானான்னு தெரில. சுடுகாடு கிடாடு கூட்டின்னு வந்துட்டானா? ஏய் என்ன நீ சொல்ற மாதிரி அவ்வளோ ஈஸியாலாம் செட்டில் ஆக முடியாது. நாம எல்லாம் பேசி வச்சது தானடா. இப்ப முடியாது சொல்ற. ம் என்னடா இது? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், இல்லைனா உங்க அப்பா கட்டுற பையனை கல்யாணம் பண்ணிட்டு போ. இப்படிலாம் பேசி என்னை கழட்டி விட நினைக்காத. நீ எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ, நான் வெயிட் பண்றேன். வெய், நான் அப்புறம் கால் பண்ணுறேன். எங்கே போகலாம்? என்னடா பண்ணிருக்கீங்க? ஒன்றும் இல்லைடா. டேய் கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாடா நீ? நீ ஆள்கிட்ட போயிட்டு ஃப்யூச்சர் பிளான் டிஸ்கஸ் பண்ண போயிட்ட. நான் அப்படியே சும்மா போகும்போது அங்கே ஏதோ டப்பா வந்து எடுத்து நோண்டி பார்த்தேன். இப்போ நான் அந்த பசுல நோண்டினால தான் இப்படி நடக்குதுன்னு நினைக்கிறியா? ஆமாம், வேற எதாவது நடக்குது. நீ ஏன்டா இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க? அந்த ரோட்டில் நார்மலாக ஆளுங்க வந்து பல வருஷம் ஆச்சுன்னு சொன்னல. நான் அப்பப்போ ஷார்ட்கட்காக அந்த ரோட்டில் வருவேன். அப்போ ஏன் உனக்கு ஒன்றும் ஆகலை? நான் ஒன்று மாதிரி எதையும் எடுத்து நோண்டி வைக்கலடா. சரி வா, அந்த இடத்துல போய் பார்த்துருவோம். நீ சொல்கிற மாதிரி அந்த பசு தான் பிரச்சனையாக இருந்தால் பார்த்துடலாம். சரி வா பார்த்துடலாம். டேய் எங்க இந்த இடத்துல கையை வச்சுன்னு சும்மானு இருக்காதரானா நீ? இங்கே தானே போட்டேன். இதோ இருக்கு. இதான். டேய் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு, இதையாடா நோண்டி வச்ச? டே நான் நீங்கள் கூப்பிட்டு வந்ததே நம்ம பிரச்சனைக்கு இந்த பசில் ரீசன் இல்லை காட்டலாம். சுற்றிட்டேன். என்ன இப்போ? டேய் எந்திரா. என்னடா ஆச்சு? நான் சொன்னல அந்த பாக்ஸ் தான் காரணம்னு. ஆமாண்டா, இப்போ அந்த பசுனால தான் இப்படி நடக்குது போல. ஆமாம், இப்போ நம்ம கனவுல இருக்கோமா நிஜத்தில் இருக்குமா? டேய்
நம்ம கனவு லூப் ஆகுதுடா. டேய் மறுபடியும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி பேசாதடா, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுடா. நீ படத்தெல்லாம் பார்த்ததில்ல? ஹீரோக்கு ஒரு டே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குமே, அவர் செத்தா. ஆமாம், நம்ம தான் சாவே இல்லை, அப்படியே ரிப்பீட் ஆகுது. டேய் அது டே லூப்பு, நமக்கு வர்றது ட்ரீம் லூப்பு. டேய் சத்தியமாக ஒன்றும் புரியலடா எனக்கு. எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. ஃபுல்லாக தெரியணும்னா நம்ம அந்த பசிலை வச்சு தான் யோசிக்கணும். திருப்பி அங்கே போகணுமா? டேய் இது நீ எடுக்கிறப்ப எந்த பேட்டர்ன் இருந்துச்சு ஞாபகம் இருக்கா? டேய் நான் ஃபோனில் போட்ட லாக் பேட்டனே மறந்துட்டு ரீசெட் பண்ணுவேன், என்கிட்ட போய் கேட்குற பார்த்தியாடா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரி குடு, ட்ரை பண்ணுறேன். இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல தூக்கம் போல. கனவு கஞ்சிச்சாடா? இல்லை டைம் காட்டல. என்னடா இது, நேற்று நைட் வரைக்கும் உனக்காக எவ்வளோ நாள் வேணா வெயிட் பண்ணுறேன்னு சொன்னவே இப்போ அப்பா காட்டுற பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்றா. ஏய் என்னடா நீ சயின்ஸ் ஸ்டூடெண்ட் மறந்துட்டியா? ஏன்டா? இது கனவுடா, கனவுல என்ன வேணா நடக்கும். அவள் தான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னால, அதுதான் உண்மை. இந்த நாயெல்லாம் எனக்கு அட்வைஸ் சொல்லுது. எல்லா கேம்ஸ்லேயும் ஸ்டார்டிங் ஒன்று இருந்தால் கண்டிப்பாக எண்டிங்னு ஒன்று இருக்கும். அந்த எண்டிங் என்னன்றதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். எங்கடா போய் கண்டுபிடிக்கிறது? எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கே தான். மச்சான் இந்த பசில் ஏதாவது க்ளூ தெரியுதான்னு பாரு. இந்த பசில் எதுவும் க்ளூ இருக்கா மாதிரி தெரில. இது எங்கே இருந்துச்சோ அங்கே வேணால் தேடி பார்த்தா கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்னடா? இப்போ குடி, நானே பார்த்துக்கிறேன். இன்னொன்று வரைக்கும் போதும். பேப்பர் இருக்கா மாதிரி இருக்குடா. ஓண்டிட்டீங்க பரவாயில்ல போல. இது ஒரு சபிக்கப்பட்ட விளையாட்டு. இந்த பெட்டியை யாராவது கலைத்து விட்டால் அவர்கள் இந்த பெட்டியின் சாபத்தினால் கனவில் மாட்டிக்கொள்வார்கள். இதிலிருந்து வெளிவர பெட்டியின் முனைகள் எப்படி இருந்ததோ அப்படியே சரி செய்ய வேண்டும். பெட்டியை கலைக்க எத்தனை முறையானதோ அதுவே உங்களின் வாய்ப்பு கணக்கு. வாய்ப்புகள் முடிவதும் கனவு கலைந்துவிடும். ஆனால் இந்த கனவில் நேர்ந்த மாற்றங்கள் அனைத்தும் நிஜ உலகில் பலித்துவிடும். என்னடா இப்படி மாட்டிக்கணும்? பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு இப்போ என்ன கேட்குறியா? அப்படின்னு பார்த்தா நான் தானே தொட்டேன், உனக்கே லூப் ஆகுது. அதுக்கும் அந்த பேப்பரில் எதனா போட்டுருந்துருக்கோம். ஃபுல்லாக படிக்கிறதுக்குள்ள தான் எரிஞ்சு போச்சு. நீ பாக்ஸை தொட்டாவ, நான் ஒன்றும் தொட்டேன், அதனால நான் கேட்டேன். சரிடா இப்போ என்ன பண்ணுறது? நீ நினச்சா மட்டும் தான் அதுலேருந்து வெளில வர முடியும். எத்தனை தடவை ரொட்டேட் பண்ண? 6 தடவை நினைக்கிறேன். அப்போ நமக்கு இன்னும் 3 சான்ஸ் தான் இருக்கு. நமக்கு தான் எதுவுமே மாறல, அப்போ என்னத்துக்குடா பயந்துட்டு இருக்க? டேய் யாழ் அவங்க அப்பா பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணி போறேன்னு அமைச்சிருக்கா. கனவு கழிச்சிட்டா அது உண்மையாயிடும்டா. ஏண்டா இவ்வளோ பிரச்சனையிலும் ஆளப்பட்டா யோசிச்சுட்டு இருக்கியா? டேய் இன்னும் 3 சான்ஸ் இருக்கு. உனக்கும் கண்டிப்பா ஏதாச்சும் ஆகும். டேய் டேய் வாய கழுவுடா. சரி மூட்டு வா போ.
எப்படியா கொஞ்சம் யோசிச்சு பேட்டர்னை பொறுமையா மேட்ச் பண்றா. பார்க்காத, ஒன்றும் மாறல. எல்லாம் எங்க போய் முடிய போதோ. உன்னை நைட்டே வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கணும். உன்னை இங்க கூட்டு வந்து உன் சாபத்துல நானும் பங்கு வாங்கிட்டேன். டேய், நான் இங்க புலம்பிட்டு இருக்கேன், நீனா அம்மை. டேய், நீ பேசுறது கேட்கலடா, சுத்தமா கேட்கலடா. அதுவும் மச்சான், உனக்கு வாய்ஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்னும் கேட்கல. கவலைப்படாத மச்சான், இன்னும் 2 சான்ஸ் இருக்குல்ல, அதுல பாத்துக்கலாம். வாயில பேசினாலே ஒன்றும் புரியாது. இந்த செய்கை மயிர் வேற காட்டினுக்கிறான். இந்த குடும்ப தான் நாய்க்கின்னு. டேய், விளாட்டுலடா, பார்த்து பொறுமையா பண்ணு. இல்லை கட்சி வரைக்கும் பேபா தான். நீ கட்சி வரைக்கும் பாபா தான். இன்னும் ஒரு சான்ஸ் தான் இருக்கு. என்ன பண்ண போகுது? அம்மா, போன்ல உங்களோட இருக்கப்பா, இங்க போட்டோவா இருக்காங்கடா. ஒரு சான்ஸ் இருக்கு. அம்மா எப்படியா காப்பாத்திடுறா. லாஸ்ட் சான்ஸ் அம்மாடா. அப்பா காட்டுற பையனை கல்யாணம் பண்ணி போறா. அம்மா, அம்மா, மச்சான், யார் செத்தான்னு தெரியலையே. அம்மாவை காப்பாத்திட்டடா. அதான் சொன்னலடா, நான் பார்த்துக்கிறேன்னு. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம், இல்லைன்னா என்ன ஃபோட்டோவா தொங்க விட்டுருப்போம். டேய், நீ பேசுறது கேக்குதுடா. கடைசி வரைக்கும் கையாட்டி பேசணும்னு நினச்சியா? பார்த்தல, பக்காவா இருக்கும்.
ஹலோ. எங்கள் அப்பா காட்டின பையனை நான் வேணாம்னு சொல்லிட்டேன். உன்னை பற்றியும் சொல்லிட்டேன். ஈவினிங் வர சொன்னார் உங்ககிட்ட பேச. ஈகோ பார்க்காம எனக்காக கிளம்பி வா. கண்டிப்பாக வந்துடுறேன்டி. வாடா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்கடா எங்கேயோ பிஸியா கிளம்புறீங்க போல? இல்லடா, ஆளோட அப்பா பார்க்கணும்னு கூப்பிட்டாரா, நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஓகே கலக்கு. என்னது அது கையில? நம்ம அங்கே ஷார்ட்கட்டில் வருவோம்ல, அங்கே ஒரு பாக்ஸை பார்த்தேன். என்ன பாக்ஸ்? ஐயோ, இதுவா? இதுக்கு ஏன்டா இப்படி பயப்படுறீங்க? இதோ நான் ஒரு சுத்திட்டேன். நீ ஒரு உமா, எனக்குனே வருவீங்களாடா?